வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். 3 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி. என்கிட்ட புதினா கொஞ்சம் தான் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்மெல்லுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இது ரெண்டும் தோல் உரிச்சிட்டு ஒன்றா பேஸ்ட் பண்ணிடுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, இதுவும் கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது மசாலா, பிரியாணி மசாலாக்காக ஒரு பிரிஞ்சி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 ஏலக்காய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வர கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர், ஒரு 5 சின்ன சின்ன பீஸ் பட்டை, 5 கிராம்பு. இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். அப்புறம் இது கொஞ்சம் பீன்ஸும் கேரட் வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்துட்டு அரிசி நான் ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன், அதை கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பட்டாணி வந்துட்டு ஊற வைக்கல, இப்போ திடீர்னு பிரியாணி பண்ணுறனால இப்போ காஞ்ச பட்டாணி இருந்தது, கொஞ்சம் எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டீம் எடுக்கலை, இது உள்ளேயே இருக்குது. நம்ம முதலே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நைட்டு பட்டாணி ஊற வச்சுக்குவோம். இப்போ திடீர்னு பண்ணுறனால அந்த பட்டாணி வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதனால் அந்த குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு அப்படியே வச்சுருக்கேன். மசாலாக்கு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது ஆறிடுச்சு, மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்சியில் பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள், இஞ்சி பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு செட்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, 2 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இது கூடவே 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இதையும் ஒரு பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் தயிர் போட்டு அரைச்சி வச்சுருக்கு, மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இது வந்துட்டு அந்த மசாலா பவுடர், எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம், அந்த பவுடர். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ரெடி பண்ணிடலாம் பிரியாணி. பட்டாணி இதில் வேக வச்சோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி பாருங்கள், ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி எல்லாம் போட்டு பிரியாணி தம்லெல்லாம் போடும்போது இது நல்லா வெந்துடும். சூடாயிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு செக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன், கடலெண்ணெய். கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா, இது போடுவோம். இது போட்டுட்டு லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம அந்த கேரட் பீன்ஸ் போடுறோம், கட் பண்ணி வச்சது போட்டுடலாம். இது கூடவே இந்த பட்டாணி இருக்குல்ல, குக்கரில் போட்டோம்ல அந்த பட்டாணி, நல்லா கிளறி விட்டுருங்க. காய் வேகிற கலவை கொஞ்சம் மட்டும் உப்பு போடுறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருங்க, நம்ம ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு, தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு. பாக்கியெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் மல்லி இலை, தயிர் போட்டு அரைச்சது, அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க.
இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போடுவேன், எந்த பிரியாணியாக இருந்தாலும். நல்ல கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுதான் இப்போ நான் இந்த கிளாஸில் தான் ஒரு 1.5 டம்ளரை வந்துட்டு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இதை டபுளாக தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 3 டம்ளர் போடணும். ஆனால் நான் 2.25 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்ற போகிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு. ஏன்னா நான் தம்மில் வைக்க போகிறோம், அதனால் ஃபுல்லாக டபுள் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். 1 2 இன்னொரு 3/4 டம்ளர் மட்டும், ஒரு 3/4 டம்ளர் இதை போட்டுட்டு உப்பு அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போவுமே காய் வேகிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ தண்ணிக்கு மொத்தமாக உப்பு நம்ம போட்டுடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, பிரியாணி அரிசி, அதை போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இந்த அரிசி கிளறி விட்டுட்டு அப்புறம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் பிரியாணி வெந்துட்டு இருக்குது. இந்த மீன் டைமில் நான் ஒரு பழைய தவா வச்சுருக்கேன். இது வந்துட்டு தம் போடுறதுக்கு மட்டும்தான், வேறு இந்த தோசைக்கல்ல நான்ஸ்டிக் பேன், அதனால் இதில் அவ்வளோக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. இது தம் போடுறதுக்கு. அது முக்கால்வாசி அது வெந்ததுக்கப்புறம் இது ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி இதில் வைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆயிடுச்சு. இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அந்த பேனை சூட் பண்ணிடலாம், அந்த தோசைக்கல்லை. ஓகேவா? இப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த தவா மேலே வச்சுருக்கோம். இது சூடாயிருச்சு, இதில் வச்சுருக்கோம். இது அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ பிரியாணி ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ரைத்தா பண்ணிடலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது லெமன் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ், இது ஜூஸ் புழிஞ்சு எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் மல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இது தயிரில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இங்கே வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கிட்ட வெள்ளரிக்காய் இல்லை, கொஞ்சம் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுடலாம். மற்றதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ட்ராப் போதும், ஜாஸ்தி வேண்டாம். அவ்வளோதான். இது மூடி வச்சுருங்க. உப்பு போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த தயிர் வந்துட்டு தண்ணி விட்டுரும், நிறைய தண்ணியாக வந்துடும், டேஸ்ட்டு மாறிடும். உப்பு போடாமல் இப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்னும் ஸ்டவ் வந்துட்டு தம்மில் தான் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய்யும், ஒரு 1 டீஸ்பூன் அளவு லெமனும் எடுத்துக்கோங்க. லெமன் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, கிளறி விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. அந்த தம்மில் இருந்தும் எடுத்துருங்க. அந்த வெறும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க, அந்த தோசைக்கல்லுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.